අද දින දහවල් 12 පමණ වන විට සමස්ත වශයෙන් டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரை மொத்தமாக 79000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அது சுங்கத்தினூடாக விடுவிக்கப்பட்டுள்ளது. 41000 மெட்ரிக் டன் அவித்த நாட்டரிசியும் எஞ்சிய 31000 மெட்ரிக் டன் அரிசி சிவப்பரிசியுமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அரச பலநோக்கு கூட்டுத்தாபனத்தினூடாக 780 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு அதனை விடுவிப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அரிசி நுகர்வுக்கு பொருத்தமானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் அதனை விடுவிக்க சுங்கம் தீர்மானித்துள்ளது. ஏனைய பொருட்களை விட இதனை முன்னுரிமைப்படுத்தி சந்தைக்கு விட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. තහවුරු කරගැනීමෙන් පසුව එසම ආනයනකරුවන් වෙත නිදහස් කිරීමට ශ්‍රී ලංකා රේගුව විශේෂ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරනවා. இதே நேரம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதிச கருத்து வெளியிடுகையில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு சலுகை வட்டியில் கடன் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மிலக் சஹதிக் கரன்னத் நெல் அறுவடைக்கு நியாயமான விலையை உறுதிப்படுத்தவும் மறுபக்கம் சிறு மற்றும் மத்தியதர நெல் ஆலை உரிமையாளர்களை வலுப்படுத்தும் நோக்கிலேயும் இந்த நிவாரண வட்டி விதத்தில் அடகு கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கடந்த போகங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு முன்னேற்றம் கண்டுள்ளது. அதனால் 2024-2025ஆம் ஆண்டு பெரும்போகத்திலிருந்து ஒவ்வொரு போகத்திலும் இதனை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு சில எடுகோள்கள் பெறப்பட்டுள்ளன. மத்தியதர நெல் ஆலைகளிலிருந்து நாளாந்தம் 25000 மெட்ரிக் டன் கொள்ளளவு நெல் அரிசியாக்கப்படுகிறது. இதில் கூட்டுறவு சங்கங்களும் அடங்குகின்றன. உயர்ந்தபட்சம் 50 மில்லியன் ரூபாய் கடன் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். நிர்ணய விலையை விட குறைவான விலையில் நெல்லை கொள்வனவு செய்தால் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எந்த ஒரு நிவாரண திட்டத்திலும் நெல் ஆலை உரிமையாளர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள். நிவாரணத்தின் ஊடாக விவசாயிகளுக்கு நிவாரணம் உறுதிப்படுத்தப்படுகிறது. சிறிய மற்றும் மத்தியதர ஆலையாளர்கள் வலுப்படுத்தப்படுகின்றனர். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கடந்த 5 வருட பெறுபேற்றின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பிரதான நோக்கம் உள்நாட்டு நெற்செய்கையாளர்களை பாதுகாப்பது, சிறு மற்றும் மத்தியதர தொழில் முயற்சியாளர்களை பாதுகாத்து நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை பெற்றுக் கொடுப்பதாகும். දෙවෙනි එක තමයි මේ සුළු හා මධ්‍ය පරිමාණ වීමෝල් හිමියන් ශක්තිමත් වෙනවා මේ ණය යෝජනා ක්‍රමය හරහා.